ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னோட போன வீடியோ பார்க்குறனா பார்த்துட்டு வாங்க. நம்ம போன வீடியோவில் கோரே ஐலாண்டு வந்திருப்போம். அதோட கண்டினியூஷன் தாங்க இது. கோரே ஐலாண்ட் வீடியோவில் நான் ஹவுஸ் ஆஃப் ஸ்லேவ்ஸ்னு ஒரு இடத்துக்கு போகிறேன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த வீடியோ. இது ஏன் நான் தனியாக போடுறேன்னா, இந்த ஒரு வீடியோவே 20 நிமிஷம் பக்கம் வருங்க. அதனால தான் அதை வந்து நான் தனியாக போடுறேன். போன வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன நடக்க போகுதுங்கிறது புரியும். இந்த இடத்த பற்றியும் புரியணும்னா இந்த போன வீடியோ பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட லிங்க் இருக்குங்க. ஸோ இதுதாங்க அந்த மேஷன்ஜா எஸ்க்லேவ். ஹலோ. இங்கே தாங்க டிக்கெட் வாங்கணுன்னாங்க. பட் டிக்கெட் எங்கே வாங்குறதுன்னு தெரில. ஒருவேளை இது ஃப்ரீயோ? இது வந்து ஃப்ரீன்னு நினைக்கிறேங்க. வாங்க சார், அப்போ இதை பார்த்துட்டு வரலாம். ஸோ இதாங்க டிக்கெட்டு 1500 செஃபாங்க. நம்ம ஊர் காசுக்கு 210 ரூபா. ஸோ நம்ம அப்படியே அந்த மியூசியமே எக்ஸிபிஷனு அந்த இது ரெண்டுக்குமே நம்ம இதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாமாம்மா. இது ஆடியோ இதுங்க. ஸோ இந்த மேப்பு வந்து ஆஃப்ரிக்கா யூரோப்பியன்ஸ் வரக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிங்டம் வந்து எங்கே 1ஆம் நம்பர் கிங்டம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ வாசு ஸ்டோன் சர்க்கிள் த கேம்பியா 30 BC 2600 CE. அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஹெட் ஆஃப் ஓபா பெனினு, ஈஜிப்டு, மாலி, அப்புறம் ஹெர்ட்ஸ்மேன் அண்ட் கேசில் as early as 9000 BCE. அதுக்கப்புறம் கிரேட் ஜிம்பாவே கம்யூனிட்டி லைஃப் எமர்ஜென்சி ஆஃப் ஹோமோ சாப்பியன்ஸ் அட்லீஸ்ட் 2 லட்சம் வருஷம்னு போட்டிருக்காங்க. 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஃபிஷர்மேன் அண்ட் போட் பில்டர்ஸ், அதாவது மீனவர்கள் அப்புறம் கப்பல் கட்டுறவங்க. டிரான்ஸ்-சஹாரன், இது நம்ம இந்த மாரிட்டேனியா சைடு பார்த்துருப்போம். அந்த மொராக்கோவில் அந்த டெசர்ட் டூர் ஒன்று போயிருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்திருக்கோம் அந்த டிரான்ஸ்-சஹாரன்னு. அப்புறம் அஷாந்தி கிங்கு. இதுதாங்க அந்த மேப்பு. ஊலோஃபு ஜொலோஃப் கிங்டம் ஆஃப் ஈஃபே, நோக்கு கிங்டம் ஆஃப் பெனினு, ஸ்வஹிலி, நம்ம இந்த சோங்காய் மாலி எம்பையர் தான் அந்த டிரான்ஸ்-சஹாரன் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா மை ஆஃப்ரிக்கா, இது ஒரு போயட், செனகலிஸ் போயட் டேவிட் தியோப். இங்கே வந்து அந்த விவசாயம் தாங்க ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. அதுவும் அரிசி தான் வச்சுருக்காங்க அதிகமாக. ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்திருக்கு அரிசி. அதுக்கப்புறம் லோக்கல் மேனுஃபேக்சர் ஆஃப் இரும்பு கத்தி ஸ்வாட்ஸு, அதாவது அந்த கோடாரி அதெல்லாமே பண்ணியிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங் மீன். இங்கே நடந்த அந்த ஸ்லேவரிக்கெலாம் பேர் வந்து சேத்தல் ஸ்லேவரின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்பம் வந்து 1862 அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டாங்களாமாங்க. அவங்களோட இது என்ஸ்லேவ்டு ஃபேமிலி அட் கெய்ன்ஸ் ஹவுஸ், விர்ஜீனியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் மேல் பசங்கள்லாம் அந்த ரியோ டி ஜெனீரோ பிரேசிலுக்கு அமுச்சுட்ருக்காங்க 1770. ஒன்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸ் அரைவ்டு இன் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், ரியோ டி ஜெனீரோ பிரேசிலு, இந்த கேப் ஃப்ரான்ச்சைஸு இந்த செயின்ட் டொமினிகா, இப்போ வந்து ஹைத்தின்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சவுத் கரோலினா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அந்த மாதிரி அந்த போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க காசு கொடுத்து வாங்கிடுவாங்களாமா. சோல் டு தோஸ் ஹூ வாண்டட் டு எக்ஸ்ப்ளாய்ட் தேர் லேபர். இந்த மாதிரி தாங்க. அதான் முக்கியமாக வந்து இங்கேருந்து போனவங்க எல்லாமே வந்து அந்த அமெரிக்கா, அந்த கரீபியன் அங்கே தான் அதிகமாக அமுச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோப்புக்கெலாம் வந்து இங்கேருந்து என்ன போயிருக்குன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் இங்கேருந்து என்னென்ன கூட்ஸ் எல்லாம் ஷிப் பண்ணாங்களோ அதெல்லாம் இது யூரோப்பியன் காலனி. பட் யூரோப்பியன்ஸ் வந்து இவங்களை அமெரிக்கா சைடு விற்றுட்றாங்க. அதாங்க இது. இங்கே இங்கிலாண்டுக்கும், லிவர்பூல் இங்கிலாண்டுக்குமே போயிருக்காங்க. அப்புறம் ஃப்ரான்ஸு, அதான் எல்லா பக்கமும் அமுச்சுட்ருக்காங்க. இதுதான் வந்து அந்த ட்ரேட் பீட்ஸ்னு போட்டிருக்கு. டேட் வந்து அன்னோனுங்க, டேட் எப்போன்னு தெரில. இதுதான் எங்களோட கழுத்தில் மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அங்கே அந்த ஃபோட்டோவில் இருக்குது லைட்டாக. இங்கே வெறும் ட்ரேட் பீட்ஸ்னு மட்டும் தாங்க எழுதியிருக்காங்க, மற்றபடி எதுவும் போடல. ஸோ இது வந்து இந்த தம் அந்த அடுத்த நம்ம போவோம் பார்த்திங்களா, அந்த வெளியில் இருக்கோம், அதோட வியூவுங்க. 1837 இப்படி தான் இருந்திருக்கு போல். லேடிஸு அதிகமாக எல்லாமே லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. லேடிஸ், குழந்தைங்க, அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டு யூரோப்பியன்ஸ்.
அதுக்கப்புறம் இது வந்து அந்த லோகோ அந்த ட்ரேட் புக் ஆமாங்க, இந்த ரெஜிஸ்டர் புக் இருக்கும் பார்த்தீங்களா, 1795 இருந்த ரெஜிஸ்டர் புக் ஆமாம். அதாவது அந்த அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்த கப்பல் வந்து கோரே ஐலாண்டில் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி போயிருக்காமா. அதில் என்னென்ன புக் ரெக்கார்டட் கூட்ஸ் பாட் டு கோரே, இந்த கோரேக்கு அமெரிக்காவிலேருந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னு 2 மஸ்கெட்டு, 2 போல்ட் ஆஃப் கேலிகோ, ஒரு காஸ்க் ஆஃப் கிளாரெட்டு, ஒரு பேரல் ஆஃப் ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் மற்ற குட்ஸ். இட் ஆல்சோ ரெக்கார்டட் என்ஸ்லேவ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மென் ஸ்லேவ்ஸ். அந்த ட்ரேடு ரெஜிஸ்டர் புக்கு. Today you stand on the Gore Island, a place that holds the importance of both memory and history. ஒரு கணக்குப்படி இங்கேருந்து 33,000 ஆஃப்ரிக்கன்ஸை வந்து அந்த வெளிநாட்டுக்கு வந்து அடிமையாக அமுச்சுட்ருக்காங்க. டிபோர்ட்டட் ஃப்ரம் த ஐலாண்ட் ஆஃப் கோரே டு அமெரிக்காஸ், அந்த சவுத் அமெரிக்கா, மெயினாக அமெரிக்கா, அந்த இது கரிபியனுங்க வந்து சொல்கிறது எல்லாமே வந்து அமெரிக்கா கரிபியனுக்கு தான் அதிகமாக அமுச்சுட்டாங்க. மேசன் தேஸ் என்க்ளேவ்ஸ், அதான் அந்த சைடு நம்ம அடுத்தது பார்க்க போகிறோங்க. ஆயிரத்தி 1824 இது வந்து ரியோ டி ஜெனீரோ பிரேசிலில் இருந்த அந்த ஸ்லேவ் மார்க்கெட் ஆமாங்க. இதான் மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் உறைஞ்சி வச்சுருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் பேசுவாங்க போல். அதுக்கப்புறம் மெயினாக யார் இதுன்னு பார்த்தா யூரோப்ஸ் கிரேட் பவர்ஸ் ஆஃப் போத் நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா எல்லாமே வந்து இந்த ஸ்லேவ் ட்ரேடில் வந்து பெனிஃபிட் ஆனவங்க. Europeans viewed enslaving Africans as the answer, seeing human beings as purely another resource for exploitation to increase European wealth. Who benefited from transatlantic slaveryனா யூரோப்போட முக்கால்வாசி கிரேட் பவர்ஸுங்க. யூரோப்பில் அப்போ கிரேட் பவர்ஸ்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு, டச்சு, பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ் அவங்க தான். ஸோ அங்கே நம்ம அப்படியே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊர் மேப்பை தப்பாக உறைஞ்சி வச்சுருக்கிறாங்க. எங்கடா எங்கள் தலையவே காணோம், ஜம்மு காஷ்மீர் இப்படி போட்டு வச்சுருக்கிறானுங்க. போய் இன்றைக்கி இந்தியன் எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மேப்பை தப்பாக உறைஞ்சி வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், அதை வந்து சைனா கிட்டே கொடுத்து விட்ருக்குறானுங்க. சைனா இது இங்கே தான்டா இருக்கும் ஜம்மு காஷ்மீர், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க எங்கள் ஊரை. இங்கே பாருங்கள், இவங்களோட ரிசர்ச் படி நம்ம ஊரில் வந்து 50 லட்சம் பேர் பக்கம் இன்னும் ஸ்லேவரியாக இருக்காங்களாம்மா. 2018 இந்தியா கணக்குங்க. டார்க் ரெட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள், 5 மில்லியன் அண்ட் மோர் ஆமாம். இதெல்லாம் உண்மையாக இல்லை என்னன்னு எனக்கே தெரில. இந்த இது தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு குளோபல் ஸ்லேவரி இண்டெக்ஸ். இந்த 2 கணக்கு வச்சு நம்ம ஊரை வந்து டார்க் ரெட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்க. சைனாவும் அதில் தான் இருக்குது. நம்புகிற மாதிரி தெரியலையே எனக்கு. நம்ம ஊரில் 50 லட்சம் பேர் அடிமையாக இருக்காங்களா? வாங்க நம்ம அங்கே பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம இப்போ எங்கே போகலாம்? திஸ் வே. இதுதான் என்ட்ரி ஆமாம். தேங்க்யூ. இது தாங்க இந்த மேசன் தேஸ் எஸ்க்ளேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே யார் வாழ்ந்தான்னு பார்த்தா, by explaining the lives of people represented here and some who are not in the picture, we can understand more about the place. அதாங்க இந்த தீவில் இந்த மாதிரி அம்மாவும் வந்திருக்காங்க. இவங்க மாதிரியும் விவசாயம் பண்ணுறவங்களும் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து பில்டிங் கட்டுறவங்களாம்மா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து அமெரிக்காவுக்கு அமுச்சுட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்ரிக்கன்ஸ் என்ஸ்லேவ்டு ஃபார் சேல் இந்த அமெரிக்கா எல்லாமே வந்து இந்த தீவில் தான், அந்த அமெரிக்காவுக்கு விற்கிற மாதிரி இருந்திருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாமே இந்த தீவில் தான் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி பெரிய டீட்டெயில் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் செனகேம்பியாலேருந்து வந்திருக்காங்க. were forced to leave their families and homes and squeezed into holds of ships. As many as million Africans died on this trip, so someone living here may never have made. எங்கள் கப்பலில் வந்து எல்லாம் ஒரு 100 பேர் போகிற கப்பலில் 150-200 பேரை அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. அதில் பாதி பேர் வந்து போகிற வழியிலே இறந்துருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த தீவில் இருந்தவங்களாம் அடிமைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, 1785 சென்சஸ் படி இந்த ஊர் பாப்புலேஷன் வந்து 1840 இருந்ததாமா. அதில் 1044 பேர் வந்து டொமஸ்டிக்காக வாங்கின அடிமைகள், என்ஸ்லேவ்டு பர்சன். அதுக்கப்புறம் மீதி 200 வந்து ஸ்லேவ்ஸ் ஹூ சர்க்குலேட்டட் அஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் காமர்ஸ்
அப்படின்னு ஃப்ரெஞ்சு கொலோனியல் ஆஃபீஸர் ஜேவியர் தெர் கோல்பெரி அவர் வந்து எழுதியிருக்காரு போல். இதுதான் வந்து அந்த இதுன்னு போட்டிருக்காங்க. 1767 படி சென்சஸ் ஆமாங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இது எல்லா பக்கமும் ஒவ்வொரு பக்கம் ஒரு ரூம் இருக்குது, நான் காமிக்கிறேன். இதுதாங்க அந்த மேசன் தி என்ஸ்க்ளேவா தான். இது என்ன ரூம்? இது எல்லாமே வந்து லீவிங் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கு போல். used as living quarters by slaves working in the house and destined to be traded. அப்படி இல்லைனா ஸ்டோர் ரூம் ஃபார் மெர்ச்சன்டைஸ். அது என்னவா இருந்ததுன்னு கரெக்டாக தெரியலையாமா. ஒன்றா அந்த ஸ்டோர் ரூமாக இருந்திருக்கும், இல்லை லிவிங் ரூமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதாங்க அந்த டோர் ஆஃப் நோ ரிட்டர்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. எல்லாத்தையுமே கடைசியில் அங்கே ஃபாரின் அந்த அமெரிக்கா அமுச்சுட்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த வீட்டில் வச்சு தான் அமுச்சுட்ருக்காங்க போல். அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இங்கே தாங்க, அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே தான் கப்பல் நிற்கும் போல். அப்படியே இதில் ஏற்றி எல்லாத்தையும் அமுச்சுட்ருப்பாங்க. இதுதான் வந்து டோர் ஆஃப் நோ ரிட்டர்ன்ஸ். நம்ம இங்கே நிற்கிறதாங்க. அப்படியே கடல், அந்த கடல் வழியாக அப்படியே எல்லோரும் கிளம்பியிருப்பாங்கன்னு இல்லை, அமுச்சுட்ருக்காங்க இவங்க வற்புறுத்தி. இங்கே நடுவில் இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இங்கேருந்து கூட பார்க்கலாம். இங்கே மேபி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குங்க. அப்படி தான் இருக்குது. எல்லாமே குட்டி குட்டி அறையாக அந்த ஜெயிலு மாதிரி இருக்குது. இங்கே அந்த லைட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மேலே வந்திருக்கோங்க. நீங்கள் இங்கே வந்து கைடோடு வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கைடு இல்லாமல் வந்தனால எனக்கு அந்த ரூம் பற்றிலாம் எனக்கு பெருசாக எதுவுமே தெரில. இப்படி தாங்க இருந்திருக்கு. இது வந்து 1819 1820 அங்கே பிரேசிலில் இருந்த மார்க்கெட் ஆமாங்க. இப்படி தான் எல்லாத்தையும் விற்றுருக்காங்க. இங்கேருந்து போனதில் 45.5% வந்து பிரேசிலுக்கு தாங்க அமுச்சுட்ருக்காங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் இருந்தது பார்த்திங்கன்னா 1838 அந்த அம்மா வந்து அவங்க 2 குழந்தைய தனியாக வாங்கிட்டு போகிறாங்களாம்மா. அதாவது இந்த ஸ்லேவ் இது வந்து அந்த ஓனர் வந்து இந்த 2 குழந்தைய வாங்கிட்டு போகிறாங்களாம்மா. என்கிட்ட திரும்ப தாங்க அப்படின்னு எங்கள் அம்மா இது பண்ணுறதா ஒரு நியூஸ் இது போட்டிருக்கு. ஜூன் மாதம் 6வது மாதம் 1838. இது வந்து பார்பாடோஸ் அந்த ஊரில் இருந்த 1820 இந்த மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு ஒரு ஃபோட்டோங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த கருப்பு பிளாக் குழந்தைங்க இவங்கெல்லாம் அந்த ஓனர்ஸ் யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவங்கெல்லாம் குதிரையில் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் நடக்குது போல். எல்லாமே இங்கே அப்படியே வரிசையாக இருக்காங்க அவங்களாம். ஓகே, இது வந்து மார்க்கெட் ஆஃப் ஸ்லேவ்ஸ் இன் ரெசிஃபே பிரேசில் 1637ங்க இது. அப்போ இதுதான் இந்த பார்படோஸில் நான் சொன்னது இந்த போர்ட்டு கப்பல் 1820. இது வந்து 1637. ஸோ இந்த இதிலெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஆஃப்ரிக்காலேருந்து அங்கே போனாலும் அவங்களோட கல்ச்சரை வந்து போகிற கண்ட்ரியில் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்களாம்மா. இது வந்து கப்போய்ரா ஏதோ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த ஆஃப்ரோ பிரேசிலியன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது 1820 ஆமாங்க. அங்கே இது பண்ணுறாரு. ஒருத்தர் ஓடி வர இருப்பாருங்க. அந்த கல்ச்சரை இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இங்கே எழுதியிருக்கு. இவங்க ஃபாலோ பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் ட்ரெடிஷன் வந்து அந்த யூரோப்பியனு இல்லை அந்த அமெரிக்கன் சொசைட்டி வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அதை பேன் பண்ண இது பண்ணாங்களாம்மா. அப்போவுமே அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டிக் டான்ஸிங் ஆமாங்க. குச்சி டான்ஸ் 1780. இங்கே பாருங்கள் ஒரு லாக் புக் மாதிரி இருக்குது. லிஸ்ட் ஆஃப் கேப்டிவ்ஸ் அவங்க பேர் போட்டிருக்காங்க. லேட்டி கோமே மேனு வயசு 55, ப்ரொஃபஷன் வந்து டெய்லரு. அவங்களோட ப்ரைஸ் வந்து 180. டெட்டியே மேனு வயசு 65, டெய்லராக இருந்திருக்காரு. அவரோட ப்ரைஸு 100. வயசு கம்மியாக இருந்தால் விலை அதிகம் போலங்க. இதில் வந்து வெறும் செனகல் 28 வயசு, செயலரு
ப்ரைஸ் வந்து 600. 24 செயிலரு ப்ரைஸ் 500. அப்புறம் எங்கள் பையன் குழந்த பையன் 4 வயசு 75. இது டாலருன்னு நினைக்கிறேங்க, டாலரா இல்லை எதுன்னு தெரில. அப்புறம் உமன் 21 வயசு குழந்தையோடு இருக்கவங்களுக்கு 300. ரொசாலி 32. மெய்டுனா அந்த வீட்டு வேலைன்னு நினைக்கிறேன், அதுக்கு 325ங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்த இந்த பேரெல்லாம் வந்து ஒரே லேடிங்க. இந்த ஆன் பெப்பின்னு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, ஆனே பெப்பின். அவங்க ஒரு வீட்டில் இருந்தது மட்டும்தான் இத்தனை பேராமா. அவங்க அந்த ஒரு ஆளே வந்து இத்தனை பேரை வந்து இது விலைக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க ரூமில் வந்து ஒரு கவுச் ஆஃப் லோக்கல் வுட்டு, அவங்க வீட்டில் என்னென்ன இருந்ததுன்னு, ஒரு யூஸ்டு மேட்ரஸ், பெட்டு, ஒரு டேபிள் இன் பேட் கண்டிஷன். அவங்க எழுதியிருக்காங்க போல் ஏதோ. அந்த துணி, அவங்க யூஸ் பண்ண அந்த பானை, இந்த இது பிளேட்டு, இது பாத்திரம், அந்த இது 1837. அவங்க அந்த ஆன் பெப்பின்ஸ் ப்ரோபேட் இன்வென்ட்ரி. The following items of clothing and household goods and included the enslaved people she owned. இந்த ஒரு லேடியே இத்தனை பேர்த்த விலைக்கு வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க அப்போ. ஸோ இவங்க தான் அந்த ஆனே பெப்பின் போல் அவங்களோட ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு மாடல். இந்த ஒரு பொம்பளை அத்தனை பேர்த்த வாங்கி வச்சுருக்காங்க. இந்த சென்சஸ் ரெக்கார்டு படி இங்கே கோரேயில் இருந்த பாப்புலேஷனில் மெஜாரிட்டி வந்து உமன்ஸ் அங்கே இருந்திருக்காங்க. லேடிஸ் தான் வந்து இங்கே மெஜாரிட்டியாக இருந்திருக்காங்க. இந்த ஃப்ரீ பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ், மிக்சடு ரேஸு, அப்புறம் சிக்னா ரேஸ், அவங்க தான் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க இந்த கோரே ஐலாண்டுலங்க. இது வந்து இந்த வீட்டோட இன்டீரியர் போல் 1861. அப்புறம் சிக்னேர் ஆன் கோரே வித் ஹர் ஸ்லேவ்ஸ். இதுதான் அந்த ஓனர் போல். மீதி இருக்கலாம் அவங்களோட அடிமையாட்டிருக்கு. அந்த சிக்னேர்னால் அந்த ஃபாரின்காரங்களை சொல்லுவாங்க போல். சிக்னேர் ஆன் கோரே வித் ஹர் ஸ்லேவ்ஸ். ஃபஸ்ட்டு அந்த ஸ்லேவ் ட்ரேட் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தா 1502 யுவான் தி கோர்தோபோ ஆஃப் செவிலே ஸ்பெயினில் தான் இருக்குது. ஆமாங்க, அவர் தான் ஃபஸ்ட்டு மெர்ச்சன்ட். ஆமாம். வி கேன் ஐடென்டிஃபை டு சென்ட் அன் ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ் டு த நியூ வேர்ல்டு. அது 1502 ஆரம்பிச்சிருக்கு இந்த இது. அவங்க அந்த சங்கிலியெல்லாம் கட்டி தான் கப்பலில் வந்து இந்த மாதிரி சங்கிலி தான் யூஸ் பண்ணி கட்டி இருந்திருக்காங்க. அதாவது அதிகமாக வந்து எங்கே அமுச்சுட்ருக்காங்கன்னா இந்த பிரேசிலு, இந்த டொமினிக்கா ரிப்பப்ளிக்கு, அதுக்கப்புறம் ஹைட்டி, பனாமா, அங்கே தான் அதிகமாக போயிருக்கு. அதுவும் வந்து இந்த சுகர் ஃபேக்ட்ரிக்கு தாங்க, சக்கரை ஆலைக்கு தான் நிறையா பேர் ஆளை அமுச்சுட்ருக்காங்க. இந்த சாண்டோ டொமிங்கோ. 1630 டச்சு வந்து பிரேசிலை வந்து இன்வைட் பண்ணும்போது அங்கேருந்து தான் அதிகமாக சப்ளைங் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த சுகர் கன்சியூம்டு இன் யூரோப்பில் இருந்த எல்லா சுகருமே இந்த ரியோ டி ஜெனீரோலேருந்து தாங்க வந்திருக்கு. அதில் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் தான். நம்ம இங்கேருந்து போனவங்க. அதுக்கப்புறம் 1690 வந்து பிரேசிலில் தங்கம் அப்புறம் டைமண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ்டு அப்படைட் ஃபார் ஸ்லேவ் லேபர். அதுக்கப்புறம் தான் இன்னும் அடிமை தேவைன்னு 1690 மேலே நிறையா பேர் தான் அமுச்சுட்ருக்காங்களாம்மா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மரூன் வார்னு ஏதோ நடந்திருக்கேன். மரூன் வந்து இங்கேருந்து அந்த ஆஃப்ரிக்காலேருந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து அந்த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. 1796 நினைக்கிறேன். இவங்களாம் வந்து லியோனார்ட் பார்க்கின்சன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டி நாட்டில் வந்து ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்குங்க, அந்த ஸ்லேவ் அப்ரைசிங்னு. ஃப்ரெஞ்சுக்கு எதிராக அங்கே போன அடிமைகள்லாம் வந்து ஃப்ரெஞ்சுக்கு எதிராக ஒரு இது பண்ணியிருந்திருக்காங்க, சண்டை அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு. ஃபஸ்ட்டு நாடு வந்து ஹைட்டி தாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நேஷன், அந்த தனி நாடாக உருவாக்குனது வந்து 1804 உருவாக்கியிருக்காங்க. அடிமைகள்லாம் சேர்ந்து உருவாக்குன நாடு வந்து ஹைட்டிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வந்து 1800 இந்த ஃப்ரெஞ்சு அபாலிஸ்ட். இந்த ஃப்ரெஞ்சு டெரிட்டரியில் இருக்க வந்து அடிமைகள்லாம் வந்து கேன்சல் பண்ணது வந்து நெப்போலியன் 1802 பண்ணியிருந்திருக்காரு. இதுதான் அவர் சைன் பண்ண அந்த டிகிரி ஏதோ ஒன்று போல். ஜனவரி 1, 1804 ஹைட்டி வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் இது பண்ணிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஊருக்கு வர எந்த ஒரு அடிமையாக இருந்தாலும் அந்த ஃப்ரீ ஆயிடுவாங்களாமா. அதுக்கப்புறம் ஹைட்டியோட குடிமகன் அந்த சிட்டிசனாகவும் மாறிடுவாங்க அப்படின்னு அந்த அவங்களோட கான்ஸ்டிடியூஷனில் போட்டிருக்காங்க 1804.
அதுக்கப்புறம் 1808 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டும் இந்த மாதிரி அந்த ஸ்லேவ் ட்ரேடை வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக அவங்க பார்லிமெண்ட்டில் இது போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1848 தாங்க ஃப்ரான்ஸ் வந்து மொத்தமாக அந்த அடிமை இதை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் அபாலிஷஸ் ஸ்லேவரி இன் ஆல் ஆஃப் இட்ஸ் டெரிட்டரிஸ் 1848. அப்புறம் இதுதான் கடைசி கப்பல், கியூபாவுக்கு போன கடைசி கப்பல் 1866ங்க. இப்படி தான் போயிருந்துருக்காங்க கப்பலில். 1888 பிரேசில்லையுமே வந்து இது பண்ணியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5.8 மில்லியன்னா 58 லட்சமா? ஆமாங்க, 58 லட்சம் had been kidnapped from Africa to Brazil. So how big was that trade? The Arab trade was big and less organized than the European one. Okay? Yes. Way less organized. Yes. But it was a large number of people. Large number of people, of course, yes. ஸோ அவ்வளோதாங்க இந்த மியூசியமை. இப்போ நாங்கள் உள்ளே இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் ஒரு கைடு ஒன்று சொல்லிகிட்டு இருந்தார். அதாவது இங்கேருந்து மிடில் ஈஸ்ட்டுக்குமே அமுச்சு விட்ருக்காங்களாமா. பட் அதெல்லாம் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலாமாங்க. மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஒமானுக்கு தான் அதிகமாக அமுச்சு விட்ருக்காங்க. பட் இந்த சைடு இல்லைங்க. இப்போ நம்ம இருக்கிறது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவா, ஒமானு அந்த மிடில் ஈஸ்ட்டுக்கெலாம் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து அமுச்சு விட்ருக்காங்க. அதிகமாக வந்து எங்கேன்னு பார்த்தா தன்சானியாலேருந்து தான் ஆள் அமுச்சு விட்ருக்காங்களாமாங்க. ஒமானில் அவர் சொன்னார் செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஸ்வஹீலியாமா, செகண்ட் இம்பார்ட்டண்ட். அரபிக் கண்ட்ரியில் ஸ்வஹீலி பேசுவாங்களாமா. ஏன்னா தன்சானியாவிலேருந்து தான் அங்கே நிறையா பேர் அமுச்சு விட்ருக்காங்க. அங்கேருந்து சில பேர் அமெரிக்காவுக்கு அமுச்சு விட்ருக்காங்க. இப்போ நிறையா பேர் அந்த பிளாக் அமெரிக்கன்ஸ்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தன்சானியா மிடில் அந்த டிஎன்ஏ ரிசல்ட்டில் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு இது காமிக்குமாம்மா. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இதுதான் இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா வெஸ்ட்டு. ஆமாம், இப்போ நம்ம ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து போனவங்களாம் ஒமான்லேருந்து நிறைய பேர் அமெரிக்காவும் போயிருந்துருக்காங்க. அதனால தான் அங்கே அவங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பலாம். அப்படியே இப்போ வெளில போய் அடுத்தது பார்க்கலாம். மெஸ்ஸி. ஸோ வாங்க, நல்லா தான் இருந்தது. உள்ளே போனால் ஹிஸ்ட்ரி பற்றி நிறையாவே நீங்கள் படிக்கலாம்.